ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சுவையான ஹெல்த்தியான தேங்காய் அல்வா. அவங்க இதே போல் சின்ன சின்ன கிண்ணங்களில் வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாட்டும் இருக்கும், பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம எப்படி செய்திடலாம், இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். பெரிய தேங்காயில் ஒரு பாதி தேங்காயை எடுத்து துருவி வச்சுருக்கேன். இந்த கப்புக்கு நல்லா அழுத்தி எடுத்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் பொடி வெல்லம் எடுத்துக்கலாம். கல் மண் தூசி இருந்தேன்னா கரைச்சி வடிகட்டி எடுத்துடுங்க கொஞ்சமாக தண்ணியில். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் வேணும். இவ்வளோதான் நமக்கு தேவை. இப்போ நம்ம எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம். மிக்ஸி ஜாரை எடுத்து தேங்காய் துருவலை போட்டு ஒரு 4 ஏலக்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். தண்ணி விடக்கூடாது. இந்த அல்வா கெடாமல் 4-5 நாளைக்கு இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி விடக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள், இப்படி இருக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கும். இதை ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய்யை விட்டுருவோம். நெய் காய்ச்சதும் நம்ம எடுத்து வச்ச 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை போட்டு அதில் இருக்க பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுறணும். பாருங்கள், இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுருங்க. அப்படின்னா தான் நல்லா பச்சை வாசனைலாம் போய் வரும். பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக நெய் விட்டுருவேன். அரை டீஸ்பூன் போல் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல வாசனையாக வரும். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விடணும். கொஞ்சம் நிறம் மாதிரி வரும். அப்படின்னா தான் இந்த தேங்காய் அல்வா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா கெடாமலும் இருக்கும். ஒரு 4-5 நாள் இது வெளியே வச்சு சாப்பிட்லாம். இப்படி இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நல்ல நிறம் மாதிரி வந்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறினீங்கன்னா இப்படி வந்துடும். சீக்கிரமாக 2 நிமிஷம் போதும். நல்லா வறுத்த விட்டுருங்க. இப்போ இருக்கட்டு. இது கூட இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருவோம். நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உங்கள்கிட்ட வெல்லம் வெல்லத்தையும் பொடிச்சு போடலாம். அப்படியே கல் மண் தூசி ஏதாவது இருக்கும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அதை வடிகட்டி விடுங்க. அது கொஞ்சம் நேரம் கூட ஆகும். ஒரு 15 நிமிஷம் ஆகும். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது கிளறி எடுத்துடலாம். மொத்தமாக பாருங்கள், இப்படி நல்லா சேர்ந்து வந்தாச்சு. எண்ணெய் ஒரு 2-3 நிமிஷம் கிளறணும். அப்படின்னா தான் அந்த தேங்காயில் இருக்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்ல வாசனையாக இருக்கும் அந்த அல்வா. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த நெய் எல்லா இடமும் கலந்து வரட்டு. இன்னும் 1 நிமிஷம் கிளறினா போதும். நல்லா வந்துட்டு இந்த தேங்காயில் உள்ள எண்ணெயெல்லாம் வெளியே வந்துட்டு இப்போ நம்ம இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். பாருங்கள், இதை நம்ம லட்டு கணக்காக பிடிச்சியும் எடுக்கலாம். சின்ன சின்ன கிண்ணங்கள்லேயும் வச்சு பரிமாறலாம். எப்படி உங்களுக்கு விருப்பமோ அதே போல் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட. நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், நல்லா டேஸ்டியான அல்வா ரெடி ஆகிட்டு, தேங்காய் அல்வா. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.